ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நான் சொன்ன இந்த தேதியில் இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. நீ எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது உன்னுடைய பிறப்பிலேயோ உன்னை பெற்றவங்களுடைய வசதியிலேயோ அல்லது உன்னுடைய படிப்பினாலோ உன் கையில் இருக்கும் பணத்தினாலோ உன்னுடைய அறிவினாலோ உன் புகழ்ச்சியினாலோ உனக்கு வர்றது கிடையாது. நீ எப்படி மற்றவங்களை மதிக்கிற, மனிதாபிமானத்தோடு எப்படி நடந்துக்கிறன்றதை பொறுத்து தான் நீ உயர்ந்த ஆளாக மதிக்கப்படுவாய். அப்புறம் என்ன, எப்போதும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழப்பாரு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. அப்படி நேற்று ஒரு பேச்சும் இன்னைக்கு ஒரு பேச்சும் பேசுகிறவங்க கிட்ட போய் நீ உண்மையாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. யார் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறாங்களோ நீயும் அதே போல் அவர்களும் நடப்பதில் தப்பேதும் இல்லைதானே. எப்போவுமே நீ கஷ்டங்களையும் கவலைகளையும் பற்றி மட்டுமே அதிகமாக யோசிக்கிறதுனால, அதன் மீது அதிக கவனம் செலுத்துவதால அதுதான் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குது. முதல்ல உன் மனசில் எந்த மாதிரியான எண்ணங்களை நினைக்கணும்னு யோசித்து புரிஞ்சுக்கோ. நீ நல்லதை நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் நடப்பது நல்லதாகவே இருக்கும். உன் மனசில் சில எண்ணங்களை நீ நினைக்கும் போதெல்லாம் கவலைப்பட்டதையும் கஷ்டப்பட்டதையும் வருத்தப்பட்டதையும் அழுவதையுமே நீ யோசிக்கிறாய். உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீ எப்போதுமே நேர்மறையாக ஏற்கனவே நடந்த நல்ல விஷயங்களையும் சந்தோஷம் தரும் விஷயங்களையும் பற்றி சிந்திச்சினா இனிமே உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்குமேன்னு செல்லமே. எப்போவுமே உன் வாயிலிருந்து நீ பேசக்கூடிய சொற்கள் எதுவுமே அவச்சொற்களாகவோ அல்லது எதிர்மறையான எண்ணம் கொண்ட சொற்களாகவோ இருக்கக்கூடாது. எதுவுமே நடக்காது, எதுவுமே எனக்கு கிடைக்காது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் நினச்சது எதுவுமே சரிவர நடக்காது, எதுவுமே என்னால் முடியாதுன்ற எதிர்மறை வார்த்தைகளை நீ கோபத்தில் கூட பேசக்கூடாது. கோபப்பட்டு அடுத்தவங்களை திட்டும்போது கூட நீ கெட்டு போயிடுவ, நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா வாழ மாட்டேன்ற வார்த்தைகளை தவிர்த்து விடு என் செல்லமே. ஒருத்தர் உனக்கு தீங்கு செய்கிறாங்க, ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க, கெடுதல் செய்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சமும் இந்த வராகி அம்மாவும் அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். நீ எப்போதும் உள்ளத்தில் நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உனக்குள்ள வச்சுக்கோ. உன் சோகங்களையெல்லாம் என்கிட்ட கொடுத்தீனா அதற்கு பதிலாக நான் உனக்கு சுகங்களையும் சந்தோஷங்களையும் தருவேன். உன் மனசு ரொம்ப தூய்மையானது, அதில் ஒருபோதும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்காக, உன் மனசுக்காக, உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்த இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேளு. எப்போதுமே பிறந்த குழந்தை போல புத்துணர்ச்சியோட உற்சாகமாக நீ இருக்கணும். சில உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியவும் முடியாமல் அவங்க கூட சேர்ந்தும் இருக்க முடியாமல் நீ திணறதும் தவிக்கிறதும் எனக்கு புரியுது என் செல்லவே. நிச்சயமாக அவங்க உன் மனசை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ யார் உன்னை பற்றி தெரியாமல் உன்னை புரிஞ்சுக்காம உன் மனசு கஷ்டப்படும்படி செய்கிறாங்களோ, கஷ்டப்படும்படி பேசுகிறாங்களோ அவர்கள் கூடிய சீக்கிரம் உன்னை உணர்ந்து கொண்டு உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி நான் செய்கிறேன். நீ என்னை முழுசாக நம்புறன்னு எனக்கு தெரியும். நான் உன்னையும் உன் தைரியத்தையும் நம்புகிறேன். நீ தைரியத்தோடு இருந்தீனா, மனசில் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா துன்பங்களையும் விட்டு விலகி இன்பத்தை உன்னால் பெற முடியும். எப்போதுமே மனசளவில் தெளிவான பிள்ளையாக இரு. உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எப்போவுமே நீ நிம்மதியாக இருக்கணும். ஆனால் நீ எப்போவுமே மன அழுத்தத்தோடும் மன பாரத்தோடும் இருக்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? மன அழுத்தம் வர்றதுக்கு காரணமே நீ எதிர்பார்க்கறது ஒன்றாகவும் நடப்பது இன்னொன்னாகவும் இருப்பது தான். நீ எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் உண்மையிலேயே வேறு மாதிரி நடக்கும்போது அதை புரிஞ்சிக்க முடியாமல், அதை ஏற்றுக்க முடியாமல் மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் இருக்க. முதல்ல இந்த எதிர்பார்ப்பை நிறுத்து. என்ன வந்தாலும் அதை சரின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையோட நீ இரு. உனக்கு நிறைய திறமைகளை எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்? எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய தைரியத்தை எதுக்காக கொடுத்துருக்கேன்? நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான். நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடி வருவேங்கிறத மறக்காத. என்னை மனசில் முன்னிறுத்திக்கிட்டு நீ தொடங்குற எல்லா நற்காரியங்களிலும் உன் வெற்றிக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். கலக்கம் வேண்டாமேன்னு செல்லவே.
ஒருவருடைய கடந்த கால தவறுகளையும் அவர் ஏற்கனவே செஞ்ச விஷயங்களையும் சுட்டி காட்டி நீங்கள் தப்பு செஞ்சவங்க தானே, நீ அப்படி செஞ்சதானே இப்படி செஞ்சதானன்னு யாரையும் காயப்படுத்த நினைக்காதே. ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களால் வலியும் வேதனையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில் நடந்த தப்பான விஷயங்களிலிருந்தும் பழைய வழிகளிலிருந்தும் மீண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ போராடினாங்கன்றது உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். யாருடைய வாழ்க்கையிலும் ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச தவறான விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி அடுத்தவங்களுடைய குறைய சுட்டி காட்டாதே என் செல்லமே. உன் மனசுக்குள்ள ஆயிரம் சோகங்கள் இருந்தாலும் அனைத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு நீ சிரிக்கிறது போலதான் இங்க நிறைய பேர் ஆள் மனசுல இருக்க வலியையும் வேதனைகளையும் மறைச்சிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட உலா வர்றாங்க. எல்லாருக்கும் ஏற்கனவே கஷ்டம் இருக்கும்போது நீயாக போய் யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்திடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களை விட நீ இழந்த சந்தோஷங்கள் தான் அதிகம்னு எனக்கு தெரியும். அந்த சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தானே இப்போது மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போறேன். உன் மேல பொய்யான பழி சுமத்தினவங்க அதற்குரிய தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க தான் போறாங்க. நீ எப்போதுமே உண்மையாகவும் உனக்கு சரியாகவும் உண்மைக்கு நேரையாகவும் இரு. கெட்டவங்க யாரா இருந்தாலும் அவர்களிடமிருந்து விலகி அமைதியோடு நீ தூரமா இருக்கும்போது நான் உன்னை நல்வழியில் வழிநடத்துவேனேன் செல்லமே. யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாம உற்சாகமாக உன் வாழ்க்கையை முன்னேற்று. நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எந்த கவலையும் இல்லாமல் உன் வெற்றி பயணத்தை தொடர ஆரம்பி. இந்த வராகி அம்மா என்னையே நம்பிட்டு இருக்க உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன். இப்போதைக்கு உன்கிட்ட நல்ல பாசமாக நட்பாக பழகி கொண்டு வரும் நபர்கள் யாரையும் முழுவதுமாக நம்பிடாதே. ஏன்னா நீ நல்லா பேசும்போது நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் நீ ஒரு அடி முன்னேற்றத்தின் பாதையில் காலடி எடுத்து வச்சினா அதை பொறுக்காம எப்படியாவது கெடுத்து உன் காலை வாரிவிட நினைக்கக்கூடிய கயவர்கள் இப்போது உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. எப்போதுமே ஒன்றுக்கொன்னா பழகும்போது 2 பேருமே சமமான வசதியோடு இருந்தாதான் அங்கே நட்பு நல்லா இருக்கு. அதில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் முன்னேறி நல்ல நிலைமைக்கு போனாலும் இன்னொருத்தர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைக்கு ஆளாயிடுறாங்க. இதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ முன்னேறக்கூடாதுன்னு பொறாமை உணர்வோடு உன் கூடவே இருந்து உன்னை கீழே தள்ளி சாய்ப்பதற்காக வேலை செய்யும் நபர்களிடம் நீ கவனமாக இருந்தாதான் அவங்கள தள்ளி வச்சுட்டு நீ வேகமாக முன்னேறி போக முடியும். அந்த தவறான நபர் யாரெல்லாம் உனக்கு எதிராக சதி வேலை செய்கிறாங்கன்றத கூடிய சீக்கிரமே உனக்கு வெளிப்படையாக படம் போட்டு காட்ட போகிறேன். என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த தீய நபர்களையும் நெருங்க விட மாட்டேன். உன்னை பெத்த தாய் போல நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா அது உன்னுடைய சுயமரியாதை தான். ஒரு மனிதனாக பிறந்துட்டா அவனுக்கு நிச்சயமாக சுயமரியாதை இருக்கணும். உன்னுடைய சுயமரியாதையை அடுத்தவர்கள் சீண்டி பார்க்கும் வகையிலையோ அல்லது மற்றவங்க உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசும் வகையிலையோ நீ யாரையும் விட்டு வைக்க கூடாது என் செல்லவே. முதல்ல நீயாகவே உன்னை நேசி. உன்னுடைய சரி எது தவறு எது, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, உன்னுடைய நிறைகள் என்ன குறைகள் என்னன்னு யோசிச்சு கண்டுபிடிச்சு அதை சீர்திருத்திக்கொள். நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்கு செயலாக மாற்றித்தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையுமே நான் நடத்தி தர்றேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாரிடமாவது நீ நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்துட்டினா, வாக்கு கொடுத்தினா, உங்களுக்கு இதை தர்றேன் அது உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டினா அந்த வார்த்தைகளை முற்றிலுமாக நிறைவேற்றிடணும் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாம இருந்துடாத. அதே போல நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது யாராவது உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்தா அதை மனசார ஏற்றுக்கோ. அவங்க சொன்னபடி உனக்கு உதவி செய்ய முடியலைனாலும் கூட அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ முயற்சி செஞ்சா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டே இரு. சீக்கிரமே உன்னை நிம்மதியாக வெற்றியாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்புகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் அதிகமாக யோசனை செஞ்சு உன்னை நீயே குழப்பிக்க வேணாம். ஏன்னா உன் ஆள் மனசுக்கு மிக தெளிவாக தெரியும் உன்னுடைய விருப்பங்களையும் உன்னுடைய குறிக்கோள்களையும் எவ்வளவு விரைவாக எளிதாக அடைய முடியும் என.
நீ முழுசா என்னை நம்புனினா இந்த வராகி அம்மாவின் பிரபஞ்ச பேராற்றலும் சேர்ந்து உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி முடிப்போம். காலதாமதம் ஆகுதே, நான் ஆசைப்பட்டது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதான்னு வருத்தப்படாம உனக்கான நல்லது சீக்கிரம் நடக்கும்னு நம்பு. கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையுமே உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து கொண்டே அர்த்தமுள்ள சந்தோஷமான சிரிப்பான குடும்பத்தோடு சந்தோஷமான நாட்களை கழிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே.